ராக்குகோ ஒரு ஜாப்பனீஸ் ஆர்ட் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங். இதுல மாஸ்டர் ஆகணுங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் ஆஃப் ட்ரைனிங் அண்ட் ஏகப்பட்ட எக்ஸாம்ஸும் இருக்கு. இப்படி ஒரு ஆர்ட்ல மாஸ்டர் ஆகணும்னு ஆசைப்படுறவர் தான் நம்ம அகானேவோட அப்பா டோரு. அவரோட ஃபைனல் எக்ஸாமான ஷினுச்சி அப்படிங்கிற ஒரு எக்ஸாமுக்கு பயங்கரமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. சின்ன வயசுல இருந்தே அவங்க அப்பா பிராக்டிஸ் பண்றத பார்த்து இந்த ஆர்ட் மேல ஒரு மிகப்பெரிய ஆர்வம் வந்தவ தான் நம்ம அகானே. அண்ட் அவரோட அந்த ஃபைனல் எக்ஸாம் அப்ப ஒரு மிகப்பெரிய விஷயம் நடந்து அதிலிருந்து அவர் இந்த ராக்குகோ அப்படிங்கிற ஆர்ட்டையே கம்ப்ளீட்டா விட்டுறாரு. தான் அப்பாவுக்கு நடந்த இந்த கொடுமையான சம்பவத்துக்கு ரிவெஞ்ச் எடுக்கிற விதமா நான் இந்த ஆர்ட்டை ப்ராப்பரா கத்துக்க போறேன். எங்க அப்பா விட்டுட்டு போன லெகசிய நான் திருப்பி எடுத்து எங்க அப்பாவோட ராக்குகோ தான் the ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு நான் ப்ரூவ் பண்ணுவேன்னு அக்கானே முடிவு பண்றா. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது தான் அக்கானே பனாஷி அப்படிங்கிற அனிமியோட பாக்கி கதை. இந்த ஆர்ட்ட பத்தி கம்ப்ளீட்டா தெரியாதவங்களுக்கு கூட ரொம்பவே சிம்பிளா, அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இத பார்க்கும்போது எனக்கு ஒண்ணே ஒண்ணு தான் தோணுச்சு. அனிமிய பொறுத்தவரைக்கும் அவங்களோட கல்ச்சரும் சரி, அந்த கமர்ஷியலிசமும் சரி. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே அனிமே ஒரு பிசினஸ் தான். பட் அந்த பிசினஸ்ல அவங்களோட கல்ச்சர கரெக்ட்டா பிளெண்ட் பண்ணி அத பெர்ஃபெக்ட்டா செல் பண்ணுவாங்க. அதே மாரி நம்ம ஊர்லயும் ஏகப்பட்ட ஆர்ட் ஃபார்ம்ஸ் இருக்கு. அதையும் கொஞ்சம் பெர்ஃபெக்ட்டா கமர்ஷியலைஸ் பண்ணி நம்ம ஊர்ல இருக்க ஒரு படமாவோ, இல்ல அங்க வர்ற மாரி ஒரு அனிமேட்டட் மூவியாவோ ஒரு காமிக்கா ரிலீஸ் பண்ணோம்னா நம்ம ஊர்ல இருக்க அந்த ஹிடன் ஆர்ட்டுமே வந்து அப்படியே அடுத்த ஜென்ரேஷனுக்கு பாஸ் ஆன் ஆகும்னு சொல்லிட்டுங்கிறது என் ஆர்ட். எனக்கு இந்த அந்த ஆர்ட் ஃபார்மை பார்க்கும்போது நம்ம ஊர்ல இருக்க ஆர்ட் ஃபார்மை பத்தி எனக்கு இதுதான் தோணுச்சு. உங்களுக்கு டைம் கிடைச்சா மறக்காம இந்த அனிமே பாருங்க. இல்ல ஆல்ரெடி நீங்க பார்த்துருந்தீங்கன்னா நான் சொன்ன ஐடியா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு பாருங்க. ஏன்னா நம்ம ஊர்ல எண்ட் ஆஃப் த டே எல்லா என்டர்டைன்மெண்ட் மீடியமே ஒரு பிசினஸ் தான். அந்த பிசினஸோட நம்ம கல்ச்சரை எப்படி பெர்ஃபெக்ட்டா பிளெண்ட் பண்ணி செல் பண்றோங்கிறதா மேட்ரு. அத அகானே வனாஷி பெர்ஃபெக்ட்டா பண்ணாங்க. நம்ம ஊர்லயும் அத பண்ணா நல்லா இருக்குங்கிறது தான் என்னோட தாட்.